தோள்களிலே அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே தோள்களிலே ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் வாழும் நாளெல்லாம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் வாழும் நாளெல்லாம். என்னை தாங்கி ஏந்தி சுமக்கிற தெய்வம், சேட்டைகளின் நிழலில் என்னை மறைக்கிற தெய்வம், தமது தயவுள்ள கரத்தை எங்கள் மேல் வைக்கிற தெய்வம், மாசில்லாத திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தின தெய்வம், பழுதற்ற ஆட்டுக்குட்டி நீர் எங்களுக்காக பலியானி. நல்லவர் நல்லவர் நல்லவரையா நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் வாழும் நாளெல்லாம். உம்மை உயர்த்துகிற துதி என் நாவிலே, உமது ஆளுகை என் மேலே, உமது தயவுள்ள கரம் எனது சிரசின் மேலே, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவர் எம் நடுவில் எழுந்தருளுவீராக ராஜா. எல்லா சத்துருவின் வல்லடிகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், தமது ஓங்கிய முயத்தின் பராக்கிரமத்தை இந்த நாளிலே எங்களுக்காக விளங்க பண்ணுகிற தெய்வமே. தமது மகிமையின் பிரவாகம், உமது வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் உள்ளங்கை அளவு மேகமைகளை நிழலிடட்டும் ஐயா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயா
துதிக்கிற வணக்கத்திற்குரிய எங்கள் மகாதேவன் இந்த நாளிலே இறங்கி வருவீராக. அற்புதத்தை எங்க கண்கள் காணும்படி ராஜா எங்க கண்கள் திறக்கப்படுவதாக. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் என்பதை இந்த நாளிலே நீர் விளங்க பண்ணுவீராக. எங்க செவிகள் விருத்த சேதனமடைவதாக. எங்கள் இருதயம் ஞான எழுப்புதல் அடைவதாக. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்திற்கு நேராக எங்களை அழைத்து செல்லுகிற தெய்வமே, எங்களை இன்னும் அதிகமாய் உம்மோடு சேர்க்கிறவரையா. மரியாதை போல உன் பாதத்தை கண்ணீரால் நனைத்து அந்த ஸ்திரீய போல உமது பாதத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. இருதயங்களை எல்லாம் உம்மோடு ஒப்புரவாக்குகிற தெய்வம், எங்களை உமக்கென நியமித்திருக்கிற தெய்வம். உமது அலங்காரம் எங்களை அலங்கரிக்கட்டும் ஐயா. உமது பார்வை எங்கள் மீது படட்டும் ஐயா. நன்மை செய்கிறவராய் எங்க வாழ்க்கையில இருக்கிற தெய்வமே, நீரே உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்க பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்க பாத்திரர்,
மனம் நொந்தவர்களை தம்மிடமாய் சேர்க்கிறவர், நெறிந்த நாணலை முடியாதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காத தெய்வம், எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறவராய், தமது திருமுகத்தை எங்களுக்கு பிரசன்னமாக்குகிறவராய், தமது பராக்கிரமம் நிறைந்த கரத்தின் கிரியை உயிர்ப்பிக்கிறவராய், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவராய், ஆத்துமாக்களை உமக்கென எழும்பத்தக்க கட்டுகிறவராய். ஓ ராஜா ராஜா, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கிருபையினால் இறங்குகிற ஒரு நல்ல தேவன், தம்முடைய கைகளிலே காலங்களை வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன், நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டு இத்தனை மாதங்களும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தின தேவன், அற்புதமாய் வழி நடத்தின தேவன், இனியும் நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி. இந்த புது மாதத்தில் உம்முடைய வெற்றியை நாங்கள் காண போகிறதற்காக நன்றி. புதிய மாதத்திலே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீர் எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை தேடுகிறவர்களை ஒரு நாளும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல என்கிறதை நீர் நிரூபிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் சொல்லுவோம், வாரும் தூயாவியே, உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உங்க வல்லமையால், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். சேர்ந்து சொல்லும், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே அப்பா, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய். இந்த மாதம் முழுதும் நடத்துவதற்கு நீர் வருவீராக ஆண்டவரே. புதிய மாதத்தில் உங்களுடைய அற்புதத்தை காணும்படியாக நீர் வருவீராக ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ நல்லவர் நல்லவர் நல்லவர்,
வாரும் தூயாவியே. உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிற ஒரு நல்ல தேவன். துவங்குறவரும் நீர்தான் ஆண்டவரே, முடிக்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே. நீர் ஆரம்பிக்கிற தேவன் மட்டும் அல்ல, வெற்றியாய் முடிய பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதம் எங்களுடைய கரத்திலே அல்ல, அது உங்க கரத்துல நாங்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறு பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் உங்க கையில கொடுத்த உடனே அது 5000 பேருக்கு போஷிக்கிற அளவிற்கு உங்களால பெருக பண்ண முடியுமானால் இந்த புதிய மாதத்தை உங்க கரத்துல நாங்க தருகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண பண்ணி, இந்த மாதம் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி பெருக பண்ணுகிறதை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தடைகளெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்குள்ள எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்க ஆச்சரியமாய் நடத்துவீராக. உங்க வல்லமையை நாங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த புதிய மாதத்திலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை யாரெல்லாம் முன்னாடி நிறுத்துகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோட துவங்குகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் நஷ்டப்பட்டு போக மாட்டார்கள். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவரோட துவங்கணும், ஆண்டவருடைய வார்த்தையோட துவங்கணும், ஒரு ஆராதனையோட துவங்கணுன்ற நம்ம அத்தனை பேருடைய இருதயத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். மனிதர் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அதனால ஆண்டவர் அவரை கனப்படுத்தினதுனால நிச்சயமாய் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய இடத்துல போகும்போது கோசேன் அப்படின்ற ஒரு ஏரியாவை அந்த ராஜா அவர்களுக்காக தனியாக கொடுத்துட்டார். யோசேப்பு அந்த பார்வோன் ராஜாவினிடத்திலே சிபாரிசு செய்து இந்த மாதிரி எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு தனியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வாங்குவார். அதனால் அந்த ராஜா கோசேன் அப்படின்ற ஒரு இடத்த, ஒரு நாட்டை அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அதிகமாய் பலுகி பெருகினார்கள். கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, யோசேப்பை அறியாத வேறொரு தலைவன் அங்கே தோன்றின உடனே அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் இங்கே இந்த ஊருக்காரங்க கிடையாது, நீங்கள் எங்கேருந்து வந்தவங்க, நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணின உடனே இவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாய் மாறினார்கள். அதனால தான் ரொம்ப பிரச்சனை நடக்கும்போது கர்த்தர் மோசையின் மூலமாக கர்த்தர் ஒரு வாதையை கட்டளை இடுகிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோசேன் நாட்டில் கல்மழை பெய்யாது, ஆனால் பார்வோனுடைய ஆட்கள் இருக்கிற எல்லா இடங்களிலையும் கல்மழை பெய்யும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். யாருக்கு அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் நம்ம எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆண்டவரை வித்தியாசமாய் ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே ஆண்டவர் கூட படித்தவங்களா இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், நிச்சயமாய் அவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் மத்தியிலே யோசேப்பு வித்தியாசமாய் ஆண்டவரை சேவித்தார். அதுபோல ஆண்டவரும் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் அவனை வித்தியாசமாக தான் ஆண்டவர் வச்சிருந்தார். அதே போல தாவீது
தான் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவரை ரொம்ப வித்தியாசமாய் ஆண்டவரை நேசித்தான், வித்தியாசமாய் ஆண்டவரை ஆராதித்தான். கர்த்தரும் அவனை என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவன் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவனை வித்தியாசமாய் காண்பித்தார். அதனால வேதம் சொல்லுகிறது, அவரை முக்கியத்துவம் படுத்தும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை அப்படி காண்பிக்கிறீர்களோ, கர்த்தருக்காக இழக்கிறீர்களோ, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறீர்களோ, உலகத்தினுடைய பார்வைக்கு சில நேரத்தில் பைத்தியமா தெரியும், ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியும். எதுக்கு அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நீ ஏன் அனுபவிக்கல? என்ஜாய் பண்ண வேண்டிய நாட்கள் நீ என்ஜாய் பண்ணாம என்ன சாமியாரா போறியா? இல்லைன்னா பலவிதமான வார்த்தைகளால் அவங்க நம்ம என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி, அனுபவிக்க தெரியாத மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் பார்க்கிறார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. 10 பேருக்கு முன்னாடி நீங்க வித்தியாசமாய் கர்த்தருக்காக தெரிவீர்களே, ஆனால் அதே 100 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவது நிச்சயம். இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்காவிட்டாலும் சில நாட்களுக்குள்ளாகவே இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதற்கு வல்லவர். ஸோ இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். புதிய மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைய போகிறது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். இந்த புதிய மாதத்தில் நல்ல நற்செய்திகளால் ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். கண்டினியூவா தோல்வியான நஷ்டமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய கழுதைகளை தேடி போகிற சவுல், அவன் போற வழியில எல்லா இடத்துலையும் அவனுக்கு வர்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, ரொம்ப நெகட்டிவான வார்த்தை தான் வருது. கழுதையை பார்த்தீங்களான்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமா கழுதை ஏதாவது போச்சுன்னா இல்லை. வழி நெடுவ பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வர்றாரு. நடந்து வருகிற பகுதியெல்லாம் அவர் என்ன கேட்கிறாருன்னா, கழுதையை பார்த்தீங்களா, கழுதையை பார்த்தீங்களா? ஆனா அவருக்கு வருகிற ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, இல்லை, கிடைக்கல, நான் பார்க்கல அப்படின்ற ஆன்சர் வருகிறது. ஆனா சாமுவேலுடைய அந்த வீட்டுல வாசப்படியில காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு நற்செய்தி வருது, நீ தேடி வந்த கழுதை அகப்பட்டது, உங்க தகப்பனாருடைய கையிலே கிடைத்தது. அதனால காணாமல் போன கழுதையை குறித்து நீ என்ன பட வேண்டாம்னா, மனசு நீ சங்கடப்பட வேண்டாம், நீ வருத்தப்பட வேண்டாம், அது அகப்பட்டது, அது அகப்பட்டது. கண்டினியூவா பல நாட்களாக துக்க செய்தியை கேட்ட, பல நாட்களாக நெகட்டிவா மைனஸா கேட்ட அந்த காதுகள் சரியான நேரத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு நற்செய்தியை கேட்டது போல இந்த மாதம் நான் நம்புகிறேன், பல மாதங்களாய் இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து இத்தனை மாதங்களும் ஒருவேளை உங்களுடைய காதுகளில் நிறைய தோல்வியான செய்தியை கேட்டு கேட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சவுலை ஒரு நற்செய்தினால் நிரப்பினாரோ, அதே போல ஒரு நற்செய்தி சரியான இடத்திலிருந்து நீங்கள் தேடி போன காரியம், நீங்கள் விரும்பின காரியம், நீங்கள் இதுவரையிலும் கஷ்டப்பட்ட காரியம், நீங்கள் காத்திருந்த காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம், நீங்கள் வருத்தப்பட்ட அந்த காரியம் கைகூடி வந்தது என்கிற ஒரு செய்தியை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கேட்க பண்ணுவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு, பரலோக தேவனுக்கு ஆமென், அந்த நல்ல செய்தியை நம்மை கேட்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்தி கர்த்தர் தருவாராக. அவருடைய கரத்திலேயே இருக்கிறது. இந்த மாதத்தை துவங்கும் போதே நம்ம எல்லாரும் அப்படியே துவங்குவோம், ஆண்டவரே இந்த மாதம் என் கையில் இல்லை, இந்த மாதம் உங்கள் கையில், இந்த மாதத்தில் ஒரு சிறப்பை நான் பார்க்கணும், ஒரு வெற்றியை நான் பார்க்கணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் தரணும். அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். குறைஞ்சது ஒரு 3 இடத்துலையாவது இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்காக வைப்பாராக. நீங்கள் நெடுநாள் ஜெபித்த ஜெபம் இந்த மாதம் கேட்கப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஒரே ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி, நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை நான், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இந்த நம்புங்கப்பா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் இருக்குது, பெரிய அர்த்தம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய நம்பிக்கையை
ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு முன்னாடி பேசி, அவங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு, உள்ளுக்குள்ளே வேற இருக்கும். ஆனால் வெளியில் வந்து நடிக்கிறவங்கள வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிலரெல்லாம் அம்பட்டமாக நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஓனருக்கு யாரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். லீடருக்கு நடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். நமக்கு தான் தெரியும். அழகாக நடித்து அவர் வந்து எல்லாத்தையும் நம்பி அவங்க கையில் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்ச காலம் தாண்டினதுக்கு பிறகு அவங்க நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை வந்து ஈஸியாக நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அந்தரங்கம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கிறது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம மாறிட்டோம்னு வச்சுங்களேன், உலகத்தையே நம்ம கையில் கொடுக்கறதற்கு ஆண்டவர் தயங்க மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்றார், ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை நான் கண்டுபிடித்தேன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். இந்த பாட்டை பாடும்போதும் அப்படிதான் நம்ம பாட போறோம். ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய குறைகள் இருக்கிறது, ஆனாலும் இந்த மாதம் என்னை ஒரு பெரிய காரியத்துக்கு நீங்க நம்புங்க ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்னை நம்புங்க ஆண்டவரேன்னு இந்த பாட்டை அந்த உணர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya ஹalleluya. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லோ, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை சொல்லிக்கொண்டே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா. திரும்ப திரும்ப கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே சுவே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லோ, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சொல்லுவலாரும் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஹல்லேலூயா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுவோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி தகப்பனே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோம். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாம் நீங்கதானப்பா இயேசுவே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடிக்கொண்டே, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. எஸ், இந்த மாதம் நீர் என்னை அவமானப்படுத்த விட மாட்டேன். நான் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் என் தலையை நிறுத்துகிறதற்கு வல்லவர் இயேசுவே. உம்முடைய வல்லமையோடு இறங்கி வருவீராகப்பா. சந்தேகங்கள் மாறுவதாக, அவிசுவாசங்கள் மாறுவதாக, ஆண்டவரே இருதய கடினங்கள் மாறுவதாக. இந்த மாதம் நீர் இறங்கி வந்து அவமானப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடு கண் நீக்கி விடுவிக்கின்றீரப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே.
இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை. கைகளை மேல தட்டி சொல்லி, அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, என்னை அவமானம் அடைகிறதற்கு ஒரு நாளும் விடமாட்டார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் அவமானம் அடைய விடமாட்டார். நான் அவமானப்பட்ட இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நீ நல்லவ 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 அப்படியே சொல்லலாமா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் அவமானம் அடைகிறதற்கு ஆண்டவர் விடமாட்டார். இந்த மாதம் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. இந்த மாதம் அவருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் விசேஷப்படுத்த போகிறீர். புதிய மாதத்தை நீர் விசேஷப்படுத்த போகிறீர். புதிய மாதம் எங்களுக்காக செங்கடல்கள் வழிவிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். நம்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர். ஆமப்பா 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 ஆமப்பா. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாடுத்தூரங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடுத்தூரங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. எல்லாரும் சொல்லுவோம், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார்
என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் சொல்லுங்க எல்லாரும் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீ. விசுவாசத்தோடு கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர். விசுவாசத்தோடு பாடு துறங்கி வீழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடு துறங்கி வீழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை. எல்லாரும் இப்ப சொல்லுவோம். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் இந்த மாதம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீர். விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் நடந்தது எல்லாவற்றையும் நன்மையாய், நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். திரும்ப திரும்ப சொல்லுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய், நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீ. என் வாழ்க்கையில நடந்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் நடந்ததெல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர். எஸ், ஆமென், ஆமென், ஆமென். இப்போ இந்த ஆராதனை செய்ய 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 மாற்ற முடியும். நடந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் அவரால மாற்ற முடியும். நடந்த அவமானத்தை எல்லாம் நமக்கு வெற்றியாய் ஆண்டவரால மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தீமையாய் நடந்ததோ தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். பாடு துறங்கி வீழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடு துறங்கி வீழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை. எஸ், ஆமா, இந்த மாதம் நீ நிம்மதியாய் படுத்து நித்திரை செய்வாய். நீ சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வாய். அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். இந்த மாதம் ஏசப்பா ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை இவ்விதமாய், அவர்கள் அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணின 276 பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் தப்பி கரை சேருகிற மாதம். கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிறார். மாண்டு விடுவோமோ என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையில் இருந்தும் தப்பி நாம் கரை சேருவது உறுதி. நம்முடைய படகை மூழ்கி போவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மூழ்கி போகிறதற்கு அனுமதிக்க மாட்டார்.
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மூழ்கி போவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்களிலே தோன்றி ஆமேன் கைதூக்கி எடுத்து தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் தப்பி கரை சேர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தப்பி கரை சேர பண்ண போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இத்தனை நாட்களும் நடத்தினதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேவைகளாயிரும் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. நீங்க தாபா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இந்த மாதத்தை அப்பாவுடைய கையில ஒப்பு கொடுத்து, இந்த மாதம் எத்தனை தேவைகள் இருந்தாலும் தேவைகளை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவையை சந்திக்கிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி கடைசி அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தேவைகளாயிரும் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல். சொல்லுவோம். தேவையை காட்டிலும், தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஐயரே நீங்க தாப்பா. என் பிள்ளைக்கு நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் பலத்தை நான் நம்பல, என் பணத்தை நான் நம்பல, என் படிப்பை நான் நம்பல. நான் நம்பி இருக்கிற ஒரே ஒரு கண்மலை, நான் நம்பி இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீர் ஒருத்தர் மட்டும்தான். நீர் ஒருத்தர் மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை. நிச்சயமாய் நீர் செய்வீர், நிச்சயமாய் நீர் செய்வீர். எங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நீர் செய்ய போகிறீர்? நீங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை, நீங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை. நம்பிக்கை நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உங்க பிரசன்னத்துக்கு, இந்த புதிய மாதத்தை உங்க பிரசன்னத்துக்கு நாங்கள் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும்,
இந்த மாதம் முழுக்க முழுக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராகப்பா, நீர் நடத்துவீராகப்பா. இதுவரையிலும் எந்த மாதத்திலையும் பார்க்காத ஒரு மகிமையை இந்த மாதத்துல ஆண்டவர் நீர் எங்களுக்கு காண பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர், தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர். இந்த மாதம் எங்களுக்கு முன்னே கடந்து போய் கோணல்களை செவ்வையாக்கி நேராக்கி ஒரு புதிய மகிமையை காண பண்ண போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் எங்களுடைய குடும்பங்களில் நல்ல செய்திகளை நாங்கள் பேச போகிறதற்காக நன்றி. காத்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரப்போகிறதற்காக நன்றி. சத்துரு மின்னலை போல விழுகிறதை பார்க்க போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் பரிசுத்தம், இந்த மாதம் ஆண்டவரோடு உள்ள உறவு சகலவற்றையும் புதுப்பிக்க பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். Thank you Jesus, praise the Lord, hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya, சத்தமாய் ஒரு ஹalleluya. ஸோ ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தினுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் அநேக இடங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த மாதம், இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியான மாதமாய் கர்த்தர் நமக்கு கிருபையாய் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய சித்தத்தின்படி கர்த்தர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். விசேஷமாக வருகிற நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்காக 4ஆம் தேதியிலிருந்து நம்ம மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சிறுவர்கள் கொண்டாட்டம், ப்ளஸ் 13 வயதுக்கு மேல் இருக்கிற பிள்ளைகளுக்கு 7 நாட்கள் டீன்ஸ் கேம்ப், அந்த மாதிரி இரண்டையும் இந்த ஒரு வாரத்தில் வைத்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தங்கள் எல்லாரையும் அதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளை வண்டி வாகனங்கள் மூலமாக நீங்கள் அழைத்து வரும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வருகிற நமக்கு 11ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்று நமக்கு ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. அதனால் இன்னும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அதற்கான ஒரு கூட்டம், அதற்கான ஒரு ப்ரேயரை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதில் எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. விசேஷமாக 1ஆம் தேதி அன்று நமக்கு ராமநாதபுரத்திலே ஒரு யூத் மீட்டிங், அதில் நான் பேசுகிறேன். அதே போல் நம்முடைய திருச்சபையிலே பெண்கள் மாநாடு 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய மகிமையை நமக்கு கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த மாதம் நிறைய பிரயாணங்கள் இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களினாலே நீங்கள் தாங்கும்படியாய் நான் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, ஏற்கனவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு பேசி இருக்கிறார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதம் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில்
நம்ம ஒரு மிகப்பெரிய கப்பற் பிரயாணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இத்தாலியா என்கிற ஒரு தேசத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு கப்பலிலே 276 பேர் அதில் டிராவல் பண்ணுறாங்க. 276 பேரோடு இத்தாலியா என்கிற ஒரு நாட்டிற்கு ஒரு கப்பல் புறப்படுகிறது. அந்த கப்பலிலே நிறைய கைதிகள் இருக்கிறார்கள். அதிலே கைதியாக வைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலும் அதில் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் அவர்கள் டிராவல் பண்ணி போகும்போது இந்த கப்பல் போகிற வழியிலே சில ஆபத்து இருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொண்டான். ஸோ இந்த கப்பலில் நம்ம இப்போ போகிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அறிஞ்சு கொண்டு உடனே இந்த கப்பலை நடத்துகிறவரிடத்துல போய் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, இந்த வழியாக நம்ம போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் தப்பி மாறி போவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் அதை கேட்குறதற்கு அவங்க சந்தோஷமாக இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கைதியா அவங்க பார்த்ததுனால இவர் சொல்லுகிற வார்த்தையை அவங்க கேட்காம கப்பலுடைய மாலுமி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த பிரயாணம் திரும்ப தொடங்குறது. அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கு தென்றலாய் அடித்து கொண்டிருந்த காற்று இப்பொழுது ஈரோக்ளித்தான் அப்படின்ற ஒரு பெரிய கொடுங்காற்றாய் மாறுகிறது. கொடுங்காற்றாய் மாறி அந்த கப்பல் நிறைய உடைஞ்சு அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்கள் 27வது அதிகாரத்தில் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்துட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கும் போது இப்போ அநேக நாட்களாக அவன் சூரியனை சந்திரனை அவங்க பார்க்கல, அவங்க சாப்பிடல. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் அற்று போயிருச்சு. அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் பேசி கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கினுடைய முடிவுதான் சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவ்வளோ பெரிய ஆபத்தில் ஒருத்தர் கூட மாண்டு போகலை. அவ்வளோ பெரிய காற்றுல ஒருத்தர் கூட செத்து போகாம. அப்படின்னா நிறைய பேருக்கு அங்கே நீச்சல் தெரியாது, நிறைய பேருக்கு தண்ணீரை பார்த்தா பயம், நிறைய பேருக்கு. இப்படி 276 பேர்ல ஒவ்வொரு மனநிலைமையோடு ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை காப்பாற்றலாம், நீச்சல் தெரிறவங்களை காப்பாற்றலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு க்ரௌடில் எல்லாரையும் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படிதான் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், சில சூழ்நிலைகளிலே நீங்கள் திரும்ப திரும்ப விழுந்து எழும்ப முடியாமல், அது ஒரு கடனா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம், அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இனி இதிலிருந்து விடுதலை ஆவோமா, இதிலிருந்து வெளியே வர முடியுமா, தப்பி கரை சேருவோம் என்கிற நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனையிலே நீங்கள் மூழ்கி போக போவது இல்லை, இந்த கப்பல் சேதத்திலே நீங்கள் மாண்டு போக போவது இல்லை. நீங்கள் எந்த நாட்டிற்கு நீங்கள் பிரயாணம் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மகளே நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய், மகனே நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். இந்த காரியத்திலே மாண்டு போவீர்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் நீங்க நிற்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், இதுல கரையேறுவது கடினம் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், இந்த மாதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க குடும்பத்தை யார் கைவிட்டாலும் கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தப்பி கரை சேர பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை முடிக்கிறவரோ, நம்மை ஒழிக்கிறவரோ, நம்மளை காப்பாற்றாமல் விடுகிறவரோ அல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அவர் நமக்கு துணையாய் நின்று தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறான்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்னு போட்டுட்டோம்னா அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவனை முடிச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்க பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு யோசனையை கொடுத்து, அவர்கள் யோசனையை கர்த்தர் அதம் பண்ணி புது யோசனையை கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய உயிரை கர்த்தர் தப்புவிக்க பண்ணுகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யற மாதம்னா, அதிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு மாதம், தப்புவிக்க பண்ணுகிற மாதம். நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள், நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள். இந்த பிரச்சனையில கண்டிப்பாக மூழ்கி போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுல நாங்க மூழ்கி போயிடுவோம்னு நினைக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க மூழ்கி போயிடுவோம்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அழைச்சது அவர், உங்களோட பிரயாணம் பண்ணுகிறவர் அவர், இந்த பிரயாணத்தில் உங்களோடு துவங்கினவர் அவர், உங்களை அழைத்து கொண்டு இதுவரையிலும் கொண்டு போனவர் அவர். அந்த தேவன் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட துவங்கினது உண்டானால் இந்த ஓட்டத்தை முடிகிற வரையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். தப்பி கரை சேர்வீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, தப்பி கரை சேர்வீர்கள். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணணும். உங்க மனசு ஒருவேளை சத்துரு சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுவான், நீ எழும மாட்டேன்றது தான் சொல்லுவான், நீ விழுந்துருவ அப்படின்னு தான் சொல்லுவான், நீ கரையேறுவது கடினம் அப்படி தான் சொல்லுவான். யூதாஸ் காரியத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் அவனுக்குள்ள கொடுத்தான். ஆனா நீங்க ஒரு நாளும் நம்ப வேண்டாம், என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உங்களை எல்லா இடத்திலிருந்தும் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர். உங்க பிள்ளைங்க மேல நீங்க உங்க பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு நீங்க சொல்லணும், என் பிள்ளை தப்பி கரை சேருவான், என் பொண்ணு தப்பி கரை சேருவார்கள். இந்த பிசினஸ் இந்த மாதம் தப்பி கரை சேர போகிறது. இந்த புயலிலே சிக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நாசமடைந்து மூழ்கி போவது இல்லை, இந்த புயலுக்கு தப்ப போகிறது, இந்த பிரச்சனைக்கு தப்ப போகிறது, இந்த அவமானத்திற்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த சோதனைக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த வியாதிக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள், அதனாலே இந்த பிரச்சனையிலே நாம் மூழ்கி போவது இல்லை. கர்த்தர் இந்த மாதம் தப்பி கரை சேர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான். கர்த்தர் எந்த இடத்திலையும் மறுபடியும் நம்மை நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், விழுந்தவனை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். தடைகளை உடைக்கிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தப்பி கரை சேருவீர்கள், தப்பி கரை சேருவீர்கள். எத்தனை அப்படியே அந்த ஊழியத்தில் யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு விஷயத்தை நிறைய நேரங்களில் என்ன நினைச்சிருக்கோம்னா, இதுல இருந்து எப்படி நம்ம தாண்ட போறோம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறோம். எப்படி தாண்ட போறோம்? தாண்ட முடியாது கண்டிப்பா. அது பணத்தினால பாசிபிள் ஆகாது. சுற்றி யாரையும் தெரிஞ்சிருந்தா கூட அது நடக்காது. அதுல இருந்து தப்பி கரை சேர்வதற்கெல்லாம் ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மலை போல இருக்கிறத கர்த்தர் மெழுகு போல மாற்றி பண்ணி ரொம்ப அழகா கர்த்தர் தப்புவிக்க வைக்கிறத இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். நான் அதனால இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் தப்புவிக்க முடியாதுன்னு நினைச்சாலும் என் இயேசு தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 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 சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின 276 பேரையும் தப்புவிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு ஹெல்ப் ஆண்டவர் பண்ணுறார், ஒரு உதவியை ஆண்டவர் செய்கிறார். இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படியல, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை இவங்க ஒரு பொருட்டாக எடுக்காம சுத்தி இருக்கிறவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நிறைய நேரத்தில் அவங்க கேட்டாங்க. நம்ம இந்த சம்பவத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலே இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவசாலிகளாக இருப்பாங்க. அனுபவம் ரொம்ப நல்லது தான். அப்படின்னா வயதானவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா அனுபவங்களும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரியாகும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கப்பலுடைய மாலுமி சொன்னதை, கப்பலுடைய ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொன்னதை இந்த தலைவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனத்தோட வார்த்தையோட ஒப்பு போட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாரு, இது இப்படி ஆகும், இது இப்படி தான் நடக்கும்னு. ஆனால் இவங்க இன்னொரு மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த ஆலோசனையை கேட்டதுனால விழுந்துட்டாங்க. எப்பவுமே ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க எந்த காரியத்தை யார் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த காரியத்தில் முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, அங்க ஆண்டவர் எங்க இருக்காரு, ஆண்டவருடைய சித்தம் எங்க இருக்குது, அது ஆண்டவருக்கு பிரியமானதா, இதுல வேதத்துல ஏதாவது ஆண்டவர் சொல்லி இருக்காரா, இதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா, இந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம தேவையற்ற ஆலோசனையிலே நம்ம விழமாட்டோம். அப்போ இவர்கள் எல்லாரும் இந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு கப்பல் ஆபத்துல போகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவையற்ற ஆலோசனையை அவங்க கேட்டதுதான் காரணம். ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் சீர்கட்டு போகிறது உண்மைதான். ஆனா சிலருடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் நிமித்தம் சொல்லுகிற சில காரியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். அவங்கள உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. பாருங்க, தாவீது சவுல் சொல்றாரு, சரி நீ இப்படி போகாத, என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்லும்போது தாவீது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்லை இந்த அப்பியாசியம் எனக்கு வேண்டாம், எனக்கு அது செட் ஆகல, எனக்கு உங்க அனுபவம் செட் ஆகாது, உங்களுடைய ட்ரெஸ் எனக்கு செட் ஆகல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லார போல கர்த்தர் நடத்த மாட்டாரு. நம்மளை கர்த்தர் தனியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அதனால தேவையற்ற ஆலோசனைகளை கர்த்தரே நமக்கு காண்பித்து கொடுத்து ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 276 பேரும் இந்த கப்பலில் இருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு சில உதவியை செய்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் இதே போல உதவியை இந்த மாதம் நிச்சயம் நமக்கு செய்ய போகிறார். நீங்க நிறைய பேர் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எந்த இடத்துலையுமே பயந்த ஒரு மனுஷனா நம்ம பார்க்கவே முடியாது. நிறைய இடத்துல ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பயப்படலை. அவருடைய கையையும் காலையும் ஒரு மரத்தில் தொழுவத்தில் கட்டி அங்கே வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே கட்டி போடுறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல துதித்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்தில் போய் உபதேசம் பண்ணும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியில் போகிறாங்க. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த பிரச்சனை கொரிந்தியரில் அவர் எழுதும்
எழுதும்போது நான் காவலில் இருந்தேன், நான் அடிக்கப்பட்டேன், நான் கப்பல் பிரயாணத்தினால கஷ்டப்பட்டேன், கள்ளர்களால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், யூதர்களுடைய அடியின்படி நான் 39 டைம் நான் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறேன், வாரினால என்ன அடிச்சாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர் யார் அப்படின்னா இந்த பவுல். ஆனா இந்த பவுலை எந்த இடத்துலையும் நீங்க எப்படி பார்க்க முடியாதுன்னா, அவர் பயப்பட்டவரா நீங்க பார்க்க முடியாது. ஐயோ இங்க கத்தியை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி பயந்துட்டேன், இங்க அடிக்க வர்றதுக்காக நான் பயந்துட்டேன், எந்த இடத்துலையும் பயப்பட்டதா இவரை பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் பிரயாணத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த வியாதியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்கிற முதல் காரியம் என்னன்னா, அவனை என்ன பண்றார்னா, கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். நீ பயப்படாத, இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, இந்த சீற்றத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த ஆபத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த இருட்டை பார்த்து நீ பயப்படாத, இந்த நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த வெள்ளத்தை பார்த்து நீ பயப்படாத, சூரியனும் சந்திரனும் காணப்படவில்லை என்றதுக்காக நீ பயப்படாத. நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையிலையும் அனுபவித்திராத ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நீங்க இந்த மாதிரி ஒரு தைரியத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்துருச்சு? உங்களை மாதிரி யாருமே இப்படி தைரியமா இருக்க முடியாது. நான் உங்களை கோழைன்னுலாம் நினைச்சேன், நீங்க இதுல விழுந்துருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல பாதிக்கப்படுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல இருந்து இந்த குடும்பம் எழும்பாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரச்சனையை இவ்வளவு தைரியமா நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஐயோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை என்ன படுத்த போறார்னா, ஆண்டவர் உங்களை தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே மூழ்கி போய் பலருடைய பயமான வார்த்தைகள் உங்களை நெருக்கி இருக்கலாம். இந்த கடனிலிருந்து நீ எப்படி வெளியே வரப்போற, இதை எப்படி கொடுத்து முடிக்க போற, நீ எப்படி வட்டி கட்டுவ, எப்படி உன்னுடைய எதிர்காலம் அமையா போகுது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த சூழ்நிலையிலே உங்களை பயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் எடுக்கிற முதல் முயற்சி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பாராட்டினார் என்று கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது. 1000 பேர் பயப்படுகிற இடத்துல நீங்கள் ஒருவர் தாவீதை போல தைரியமா இருக்க போகிறீர்கள். ஆமென். தானியேலை போல நீங்கள் தைரியமா இருக்க போகிறீர்கள். அந்த தைரியம் நம்மளால் உண்டானது அல்ல, கர்த்தர் நமக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஃபஸ்ட்டு முதலில் திருச்சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது ஒரு பேனர் கட்டுறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அந்த டைம் அது எஃப்ஐஆரே போட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க, கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனே அதிகமாக போனதில்லை. போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பொதுவாகவே நமக்கு வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் போனாலே பயம் வரும். ஐயோ நம்ம ஃபைன் கட்டுறது குறித்து பயம் இல்லையோ, போலீஸை பார்த்த உடனே ஒரு பெரிய பயம். அது அப்போ எல்லாருமே போலீஸ்கார அவங்கள ரொம்ப பெரிய ஒரு கொடுமையானவர்களாய் நம்ம முன்னாடி சித்தரிச்சதுனால சின்ன பிள்ளைகளை ஏதாவது சாப்பிடும்போது மிரட்டும் போது கூட அவ்வளோதான், போலீஸ்காரரை காமிச்சு தான் மிரட்டுறது மாதிரி நமக்கு அப்படி ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பயம், கோர்ட்டுன்னா ரொம்ப பயம், அது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ சரியாக 20 வயசு, இந்த 21 வயசு, இந்த 21 வயசுல கோர்ட்டில் போய் நிற்கணும், பதில் சொல்லணும், ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. எப்படி இப்படி நம்ம வந்து போய் நிற்கிறது, என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஜெயிலில் போட்டுருவாங்களா, இந்த மாதிரிலாம் தோணுது. எத்தனையோ பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயமா இருக்கு. இந்த ஊர்லேயே இருந்தவங்க நிறைய பேர் நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த கோர்ட்டுக்குள்ளே கரெக்டாக போகும்போது அங்கே ஆண்டவர் ஒரு நபரை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வந்து நீங்கள் ஃபாதரான்னு கேட்டார். ஆமாம் நான் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னார். என்ன சொன்னார், எங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டார். இந்த சாட்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட உடனே ஜோம் பண்ண பாருங்க, ஜோம் பண்ண உடனே எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த இடத்துலையும் நம்ம ஜபத்துக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த அவர் ஒன்று சொன்னார், ஒன்றுமே பயமெல்லாம் இல்லை ஃபாதர், நாங்கள்லாம் இருக்கோம்ல, உங்களோட கடவுள் இருக்கார்ல, நீங்கள் போய் கூண்டில் நில்லுங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சும்மா பதில் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கூண்டில் போய் நிற்கும் போது தைரியமாய் அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், சில இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் என்ன படுத்துவார்னா, கர்த்தர் ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். தைரியம் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து தப்புவிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் தண்ணியில் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தண்ணியில் விழுந்திருக்கிற மனுஷனுக்கு முதல் தேவை வந்து நீச்சல் தெரியணும்னு இல்லை. முதல் தேவை என்ன தேவைன்னா, அந்த தண்ணியிலிருந்து தப்பு வைக்கணும்னா அந்த மனுஷனுக்கு தைரியம் தான் ஃபஸ்ட்டு வேணும். நீங்கள் வந்து இந்த தண்ணியில் மறிக்கிறாங்க பாருங்க, தண்ணி அடிபட்டு தண்ணியில் மறிக்கிறவர்கள் வந்து 90% பேர் ஆழமான தண்ணீர் அல்ல, அவங்க நல்லா காலூனி நின்னா அந்த தண்ணி கழுத்தளவு தண்ணி தான் இருக்கும், அந்த தண்ணி இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும். இடுப்பளவு தண்ணியில் முட்டி அளவு தண்ணியில் இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க இறந்து போனாங்கன்னா, அந்த தண்ணியை குறித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயப்பட்டாங்க. பயப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்களால் அந்த தண்ணியில் நிற்க முடியல. அந்த தண்ணி அவங்கள கொல்லாது, அந்த ஆழமே இல்லை, ஆனால் பயம். அதனால ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல் தேவை என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தைரியம்தான் தேவை. ஒரு கடனிலிருந்து தப்பு வைக்கிறதற்கு முதல் பணம் அல்ல, முதல் என்ன தேவைன்னா தைரியம்தான் தேவை. ஒரு ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதற்கு முதல் தைரியம்தான் தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாரு. அவர் கொடுக்கிற முதல் உதவி என்னன்னா, பவுலே நீ பயப்படாதே, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்காக. இந்த மாதம் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துவாராக. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் தைரியத்தை இழந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு தைரியம் வருவதாக. இந்த மாதம் ஒரு விசேஷித்த தைரியம் வருவதாக. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தைரியம் வருவதாக. ஓனருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வருவதாக. ஆமென். எந்தெந்த இடத்துல பயந்து போய் நின்றோமோ அந்தந்த இடத்திலெல்லாம் இனி தைரியமாய் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர். அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யணும், எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த காரியத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பி பிழைப்பதற்கு உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக, உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக. கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே, அப்பொழுது உமக்கு ஒரு தைரியம் இருந்ததே. அப்போஸ்தலனாகிய பவுலை தைரியப்படுத்தினீரே ஆண்டவரே. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தைரியப்படுத்தினீரே. அந்த தைரியம் இப்பொழுது எனக்கு, என் மகனுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த தைரியம் வருவதாக. நான் தான் தைரியம் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் பயத்தோட இருக்கிறேன். எப்படின்னு கேட்டா எனக்கு குழப்பமா இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை இந்த மாதம் எனக்குரிய வார்த்தை இருக்குமானால், இந்த மாதம் நான் தப்பி கரை சேர்வதற்கு ஒரு தைரியத்தினால் ஆண்டவர் என்னை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார்.
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி சொல்லு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்தார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நான் தப்பி கரை சேர்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஹெல்ப், முதல் உதவி என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் முதல்ல என்ன படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, தைரியப்படுத்துறாரு. தைரியப்படுத்துறாரு. இது எதை குறிச்சும் பயப்படாது. அடிக்கிற காற்றை குறித்து நீ பயப்படாது. கொந்தளிக்கிற கடலை குறித்து நீ பயப்படாத. கப்பல் உடைகிறத குறித்து நீ பயப்படாத. எல்லாரும் கத்திட்டே இருக்கிறாங்க, நீ பயப்படாத. மேலே வானம் இருண்டு கிடக்குது, நீ பயப்படாத. ரொம்ப நாளா நீ சாப்பிடல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, நீ பயப்படாத. நீ பயப்படாத. கர்த்தர் அப்படி தைரியப்படுத்துகிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம 40வது வசனத்தை வாசிக்கலாமே. 40வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 27:40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்றின் முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இவங்க பிரயாணம் பண்ணி எங்கேயோ போக வேண்டியவங்களை இந்த ஈரோத் கிளித்தான் என்கிற இந்த கொடும் காற்று அடிச்சு இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போயிருச்சு. நீங்க இந்த கப்பல் பிரயாணம் பண்றவங்க எப்பவுமே தன்னுடைய கையில ஒரு காம்பஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த காம்பஸ் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, டைரக்ஷன் பார்க்குறவங்க. பொதுவாக நம்ம சில இடங்களில் ஊருக்கு இப்பெல்லாம் கூகுள் மேப் எல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப ஞானம் உள்ளவங்க வழி தெரியாது. ஒரு டைம் போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டைம் போயிருப்பாங்க. அந்த ஒரு டைம் போயிருக்கிறவங்க திரும்ப அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தோம், ரைட் எடுத்தோம், இந்த பக்கத்தில் தான் நம்ம அந்த இடம் இருந்துச்சு, இப்படியே போனால் நம்ம கூட பாருங்களேன். எந்த கோயம்புத்தூரில் இருக்கிற எந்த இடத்துல எந்த சந்துக்கு போனாலும் உங்களுக்கு டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த இடத்துல இது இருக்குன்னு தெரிஞ்சா எந்த சந்து வழி போயும் அந்த இடத்த என்ன செஞ்சிருக்கலாம், அடைஞ்சிருக்கலாம். அதான் அப்போ இவர்களுக்கு அந்த நேரத்தில் ரோடு இல்லை. ஆனால் கையில் இருக்கிற அந்த காம்பஸ் என்ன பண்ணுன்னா, நார்த்து வெஸ்ட் சவுத் அதை மாதிரி அவங்களுடைய டைரக்ஷனை அவங்களுக்கு காமிக்கும். அப்போ இவர்கள் இப்பொழுது ஏற்கனவே ஒரு இடத்திலிருந்து கிளம்பி அவங்களுடைய அந்த காற்று ஃபுல்லாக அடிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா சுத்திட்டே கிடக்கும். எங்கே போகிறதுன்னே அவங்களுக்கு தெரியல. காற்று போன போக்கில் போகிறாங்க. எந்தெந்த பக்கமாய் காற்று போனதோ அந்த பக்கமாய் அவங்க போனாரு. இப்போ திடீரென்று இதுவரைக்கும் அவர்களுக்கு எதிராய் இருந்த காற்று இப்ப என்னவா மாறுது அப்படின்னா, இப்ப சாதகமா மாறுது. அந்த கப்பலில் இருக்கிற பாய்களை எல்லாம் தளர விட்டு எல்லா கயிறுகளையும் அவிழ்த்து விட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அந்த காற்று அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத, அவர்களுக்கு தெரியாத பக்கத்தில் கொண்டு போயிருச்சு. ஆனால் இப்போ அந்த காற்று ஒரு தீவில் கொண்டு போய் அவர்களை விடுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் எதிராய் இருந்த அந்த காற்றையே கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் ஒரு கரையை சேர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நான் நம்புறேன் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை கரை சேர்க்கிறதற்கு இரண்டாவது கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புறாரு. என்ன உதவியை அனுப்புறாருன்னா, எது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். எது உங்களை அவமானப்படுத்திருச்சோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் திசை திருப்ப பண்ணி கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்கிற நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த காற்று உதவி செய்தது, எதிராய் இருந்த காற்று உதவி செய்தது. எதிராய் இருந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். எதிராய் இருந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிற உதவி வேதம் சொல்கிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா புடுங்கிறவனிடத்திலிருந்து ஆமேன் வாங்கி கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம். இவங்க யாருமே தான் கையில வந்ததை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களிடத்திலிருந்து தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். இந்த மாதம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி சேருவதற்கு ஒரு உதவி வரும். அது என்ன உதவின்னா, யார் எதிராய் இருந்தார்களோ அவர்களையே கர்த்தர் சாதகமாய் திருப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பொறுமையா இருங்க. நீங்க எதுவுமே எதிரா போக வேண்டாம். ஆண்டவரே ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, எதிராக இருந்த சக்திகளை நமக்கு சாதகமாய் மாற்றுவார். ஆமேன். யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் எதிராக இருந்தாலும் கர்த்தர் அங்க அவனுக்கு சாதகமான ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருந்தாரு. போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அங்கேயும் ஒரு சாதகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால போற பக்கம் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதை எனக்கு சாதகமாய் மாற்றுகிறதற்கு தேவன் வல்லவர். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்களுடைய தாமதங்களை கர்த்தர் அதிசயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு எதெல்லாம் தீமையா இருக்குதோ அத்தனையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அப்பா, இந்த மாதம் அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பண்ணி ஆமேன். இதுவரையிலும் டைரக்ஷனை மாற்றி விட்ட அந்த காற்று, இதுவரையிலையும் தன்னை திசை திருப்பி விட்ட அந்த காற்று, இதுவரையிலும் தனக்கு அவமானத்தையும் பயத்தையும் கொடுத்த அந்த காற்று இப்பொழுது திடீரென்று கரை சேர்வதற்கு உதவி செய்தது போல, ஆண்டவர் இறங்கின உடனே உதவி செய்தது போல, தீமையான இடங்கள் இனி நமக்கு நன்மையாய் மாறப் போகிறதற்காய், எதிர்ப்பான இடத்திலே ஒரு சாதகம் உண்டாக போகிறதற்காய், விரோதமான இடத்திலே நமக்கு ஒரு அமைதி உண்டாக போகிறதற்காய் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே. இயேசுப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே. தகப்பனே நான் நம்புறேன். தீமைகளை மாற்றுகிற கர்த்தர், தீமைகளை மாற்றுகிற தேவன், தீமைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கடந்த சில மாதத்துக்கு முன்பாக வெளியூரில் ஊழியத்திற்கு போகும்போது ஒரு பிரதருடைய சாட்சி கேட்டேன். அவங்க பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்பீடான ஒர்க் பண்ணுறவர், ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுறவர். என்ன டார்கெட்டு கொடுத்தாலும் அவர் முடிச்சிடுவார். அப்போ இவர் ராத்திரி பகலாக உழைச்சி அந்த பேங்கில் நிறைய இன்கம் அவர் கொண்டு வந்துட்டார். அதனால கூட வேலை செஞ்சவங்களுக்கு அவர் மேலே பயங்கரமான பொறாமை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து துரத்தணும், இல்லைன்னா நம்மளும் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பேரில் தவறான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு மோசமாக இருக்காரு, இவர் தனியாக ஃபைனான்ஸ் விடுறாரு, அதனால் நீங்கள் கவனிச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு உடனே இவரை செட்டில் பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுடைய கணக்குகளெல்லாம் செட்டில் பண்ணுங்க, நீங்கள் அவ்வளோதான், நாங்கள் உங்களை வேலையை விட்டு மாற்றிடுறோம், நீங்கள் வேறு எங்கேயாவது வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
என்ன பண்றதுன்னே தெரியாத போது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, சரி எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் நம்மளை இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால ஒண்ணு பண்ணுவோம், சின்னதோ பெருசோ நம்மளே அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருந்திருக்கு. 3 months. இவர் வந்து 3 மாசத்துல அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 3 monthsல எல்லா கணக்கையும் ஒப்படைச்சிட்டு நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த 3 monthsல அவர் வெளியே போய் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அவர் அதே பிசினஸ் அவரை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து இன்னைக்கு ஒரு 5 பேரை அவர் வேலைக்கு வைக்கிற அளவிற்கு கர்த்தரை உயர்த்தினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர், ஆண்டவர் வந்து எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர். அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து என் பேர்ல ஒரு பழி சுமத்தி வெளியே மட்டும் அனுப்பலைன்னா நான் இன்னைக்கு வெளியே வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பேன். ஆனா என்ன தனியா ஆண்டவர் முதலாளியா நிக்க வைக்கணுன்றதுக்காக அங்கேயே ஒரு எதிராளியை கர்த்தர் எழுப்பி என்னை வெளியே அனுப்பி அந்த எதிராளியை இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றினார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், உங்களை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா சில நேரத்தில் எதிரியை எழுப்பி கூட நம்மளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த மாதம் நிச்சயமா அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உங்களுக்கு விரோதமானது சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். தீமையிலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவரால் அனுப்ப முடியும். ஆமே, நிறைய பேர் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே அந்த காரியம் நடக்குது. யார் உங்களை குறித்து குறைவாய் பேசினார்களோ அவர்களை கொண்டு பெருமையாய் பேச வைக்கிற கர்த்தர், யார் அந்த இடத்துல இருந்து உங்களை எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களை அந்த கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிற தேவன், நம்முடைய தேவன் பெரியவர். அவர் நினைத்தார் எப்படியும் மனிதனுடைய இருதயத்தை திருப்புவார். நமக்காக தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன், நமக்காக மனிதனுடைய இருதயத்தை திறக்கிறதற்கு வல்லவர், திருப்புகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நம்பர் 1, முதலாவதாக நான் தப்பி சேருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற முதல் உதவி என்னன்னா, என்ன கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, தைரியப்படுத்துகிறார். இந்த மாதம் ஆண்டவரால் ஒரு தைரியம் வரப்போகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக என்ன ஆண்டவர் சில பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் எடுக்கிற 2வது முயற்சி என்னன்னா, எது எனக்கு எதிராக இருந்துச்சோ அதை கொண்டே என்னை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்க பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 43வது 44வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 43, 44 வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுடைய கரைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கப்பல் உடையுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீந்தி இவர்கள் கரை சேரலாம். ஒரு தீவுக்கு, அந்த அடுத்த தீவில் அவங்க போய் உட்கார முடியும். இப்போ அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் யார் இருக்காங்கன்னா, கைதிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்க உள்ள இருக்கிற அந்த தலைவர்கள் சொல்றாங்க, எல்லாரையும் விட்டுறாதீங்க, கைதிகள் அப்படின்னா திறந்து விட்டா ஓடிடுவாங்க, நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. ஆனா அங்க இருக்கிற 100க்கு அதிபதி பவுல் மேல ஒரு இரக்கம் வருது, அவனை தப்பு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்றாரு. சரிப்பா, இப்போதைக்கு தேவை, நமக்கு உயிர் தான் முக்கியம், அதனால அரெஸ்ட் இதெல்லாத்தையும் யோசிக்கல. அதனால நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க கடல்ல குதிச்சு நீங்க நீந்தி கரையேறுங்க. ஒருவேளை நீச்சல் தெரியாதவங்க யாராவது இருந்தா, இந்த கப்பல் உடைஞ்சிருச்சு இல்ல, இந்த கப்பலிலே இருக்கிற சில பலகைகள் மேல ஏறி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிங்க. அப்போ நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளிலே சிக்கிறார்கள். அதான் இந்த மாதிரி நிறைய ஆபத்துகளிலே சிக்கிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடா ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை அவர்களுக்கு கையாள தெரியும், அந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்னன்னு தெரியும். யார்ட்டையாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி அழகாக வெளியே வந்துருவாங்க. ஆனால் ஒரு கூட்டம் பேருக்கு தான் என்ன பண்ண தெரியாதுன்னா, இந்த நீச்சல் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கும். தண்ணி இருக்குது, குதிக்கணும்,
எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியல, பக்கம் வரைக்கும் வந்துட்டோம், ஆனா இனி நீச்சல் தெரியாது, எப்படி தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறதுக்கு கப்பலும் இல்லை, யாருடைய தோளையும் போக முடியாது. அப்படி வருத்தத்தோடு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்தில் உடைஞ்ச கப்பலுடைய சில பலகைகள், சில துண்டுகள் அவர்களுக்கு என்னவா இருக்குன்னா, அவங்க உயிரை காப்பாற்றுறதற்கு அது பிரயோஜனமானதாய் மாறினது. ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், மூன்றாவது இந்த மாதம் ஆண்டவர் வந்து நம்மளை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் நீங்களும் நானும் தப்ப போகிறது உறுதி அப்படின்னு. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் தப்புவிக்கிறதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு வழியும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு எப்படி ஒரு பலகை துண்டை, ஒரு பலகையை கர்த்தர் அந்த இடத்துல அந்த மனுஷன் கட்டளையிட்டது போல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கென்று ஒரு டேலண்ட், உங்களுக்கென்று ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பி இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பழக்கம் இருக்கிறவர்கள், அனுபவம் இருக்கிறவர்கள், பணம் இருக்கிறவர்கள் தப்புவிப்பார்கள். நான் தப்புவிப்பது சுலபம் அல்ல, நான் மாண்டு விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தம் அவர்களை தப்புவிக்கிறது மட்டுமல்ல, உங்களையும் தப்புவிப்பது கர்த்தருக்கு சித்தம். அதனாலே உங்களுக்கு நீச்சல் தெரியாது, உங்களுக்கு தாண்ட தெரியாது, உங்களுக்கு ஜெயிக்க தெரியாது, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் யாரையாவது ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். ஏதாவது ஒன்றை கர்த்தர் கொண்டு வருவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவர்களுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்துல பலகை துண்டுகளை கொடுக்க முடியுமானால் உங்களை தப்புவிக்க பண்ணுறதுக்கு சித்தம் கொண்ட தேவன் அந்த நேரத்தில் ஒரு உதவியை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த சின்ன சின்ன பலகைகளை கொண்டு திடீரென்று அவர்களுக்கு வந்து ஒரு உதவி. அதான் சிறு துரும்பும் பல்கொத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் சில நேரத்தில் வந்து ரொம்ப நம்ம மதிக்காத, சில பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறத கொண்டு நம்முடைய உயிரையே காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு சின்னதை கொண்டும் பெரியதை கொண்டும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க எல்லாரும், இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ மூழ்கி போவது இல்லை, நீ மூழ்கி போவது இல்லை. இந்த தண்ணி மூழ்கடிக்க முடியாது, இந்த பிரச்சனை மூழ்கடிக்க முடியாது. ஆண்டவர் வந்து தப்பி பிழைப்பதற்கு ஒரு உதவியை கர்த்தர் நிச்சயம் அனுப்புவார். நீங்க இதிலிருந்து கரை சேருவது உறுதி. அங்க போய் ஒரு அற்புதம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தப்புவிக்க பண்ணதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த தீவில் போய் விரியன் பாம்பு அவனை கவ்வி பிடிச்ச போதிலும் ஒரு சேதமும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்ந்திடுவார், கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? என்னோடு அப்பா இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா
கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே. ஆமென். ஹல்லேலூயா. 3 உதவிகள். ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுறாரு, உங்களை தைரியப்படுத்துறாரு. உங்களை அறியாமலே ஒரு பலன் வரப்போகுது. நீங்களே என்ன எத்தனை பேர் பேசினாலும் உங்க தைரியம் உங்களை விட்டு போகாது. நீ விழுந்துருவீங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனால் நீங்க சொல்லுவீங்க நான் வந்துடுவேன், எப்படினாலும் வந்துடுவேன், எப்படினாலும் என்னை எடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. சிலருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன தைரியம் வருது பாருங்களேன். எவ்வளோ பேர் சொன்னாலும், டாக்டரே சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒன்று வருது, இல்லை 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 நீ பொழைச்சிருவடா, நீ வெளியே வந்துருவடா, நீ ஒரு நாள் நிப்படா, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுதான் பாருங்க. இது சாதாரணமாக வருதுன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துறாரு. அதனால இந்த தைரியம் ஆண்டவரால் உண்டானது. நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை கரை சேர்க்கணும், காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா எது நமக்கு விரோதமா இருக்குதோ, எது எதிராக இருக்குதோ அதையே நமக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சாதகமாய் மாற்றுவார், சாதகமாய் மாற்றுவார். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா நமக்கு ஒரு தாளந்துமே இருக்காது, தப்பு வைக்கிறதுக்கு வழியே இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு சின்ன கையளவு மேகத்தை கர்த்தர் கொடுத்து, சின்ன ஒரு உதவியை கொடுத்து கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே எல்லாரும் எழும்பி கொஞ்சம் அப்படியே முன்பாய் கடந்து வந்து தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் வெற்றியான மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், கிருபையாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த மாதம் கர்த்தர் நம்மை தப்பி கரை சேர பண்ணுகிற மாதம். நம்முடைய சுக்கானை அவர் பிடித்திருக்கிறார், நம்முடைய கப்பலை அவர் நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கை என்னும் கப்பலுக்கு மாலுமியாய் அவர் வந்து மூழ்கி விடுமோ என்று நினைக்கிற அந்த கப்பலை கர்த்தர் அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, இல்ல இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னை மூழ்கடிப்பதற்காக இந்த பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கல, உன்னை இடையில விடுவதற்காக இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கல, கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போவதற்காக தான் இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்திலே உன்னோடு கூட உங்களோடு கூட ஒருவர் இந்த பிரயாணத்திலே ஆரம்பித்து விட்டார். உங்க கூட இந்த பிரயாணத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தினுடைய துவக்கத்திலிருந்து நான் உன்னோடு கூட நான் நடந்து வருகிறேன், கடந்து வருகிறேன். ஆதலால் இவ்விதமாய் நீ இந்த பிரச்சனையிலே தப்பி கரை சேருவாய். இந்த பிரச்சனை உன்னை மூழ்கடிக்காது, இந்த போராட்டம் உன்னை மூழ்கடிக்காது, இந்த வியாதி உன்னை மூழ்கடிக்காது. நீ தப்பி கரை சேருவாய், நீ தப்பி கரை சேருவாய். சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தீவிரமாய் வாக்கு கொடுக்கிறார், நீ தப்பி கரை சேருவதற்கு நான் ஒரு உதவியை உனக்கு அனுப்புவேன். அவர் அனுப்புகிற முதல் உதவி, நான் உன்னை தைரியப்படுத்துவேன். இரண்டாவது உதவி, உனக்கு எதிராக இருக்கிறதை நான் சாதகமாய் மாற்றுவேன். மூன்றாவது உதவி, உனக்கு ஒரு கையளவு மேகத்தை, ஒரு சிறிய உதவியை நான் உனக்கு கட்டளையிட்டு அந்த உதவியை வளர்த்து உன்னை நான் பயன்படுத்தி இவ்விதமாய் உன்னை தப்பி கரையேறி சேர பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். உங்க பிசினஸ் ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். ஆமென். உங்க பிள்ளைய ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். ஆமென். மூழ்கி போக மாட்டீங்க பிரதர், சிஸ்டர், மூழ்கி போக மாட்டீங்க. கரை சேர்க்கிற தகப்பன் இந்த மாதம் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவர் கரை சேர்க்கிறதற்கு வல்லவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி 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 நன்றி
நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியாய். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லு, உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? சொல்லுவோம், என்னோடு அப்பா இருக்க என் படகு மூழ்கிடுமோ? சொல்லுங்க எல்லாரும். கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. நீதினா ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதினா ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு நீ தூரமாவா. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஓ என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என்னோடு அப்பா இருக்க, என்னோடு வா. என் படகு மூழ்கிடுமோ? என்னோடு அப்பா இருக்க, என் படகு கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவா, கலங்காதே. இயேசுவே, இயேசுவே. இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பி கரை சேருவார்களாக. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும், உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். இயேசுவே, இயேசுவே. இப்பொழுது உம்முடைய கரங்கள், இப்பொழுது உம்முடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக. கரை சேர்க்கிற தேவன், கரை சேர்க்கிற தேவன், ஆபத்துக்கு தப்புவிக்கிற தேவன். ஆண்டவரே, ஆபத்துக்கு தப்புவிக்கிற தேவன் இப்பொழுது கடந்து வருவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். இந்த மாதம் வெற்றியான ஒரு மாதமா இருக்கட்டும். இந்த மாதம் என் பிள்ளைகள் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா.
இந்த மாதம் பயன்படுத்துகிற ஒரு மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் அநேக நாள் காத்திருந்தது கிடைக்கிற ஒரு மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் ஒரு புது செய்திகள் பேசப்படட்டும். இந்த மாதம் புது உறவுகள் உண்டாகட்டும். இந்த மாதம் புது சந்தோஷங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் அப்பாவுடைய கரம் என் பிள்ளைகளோடு இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவரே, கோசேன் நாட்டிலே குடியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை, ஒரு வித்தியாசத்தை காணப்பட்டது உண்மையானால் இந்த மாதம் உங்களை தேடின பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை நீர் கட்டளை இடணும். இந்த வருஷத்துல இதுவரையிலும் பார்க்காத ஒரு வித்தியாசத்தை என் பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் பின்னாடி நின்று தாங்குகிற பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ராத்திரி பகலா உழைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவர். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே காணிக்கைகளாலே தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தசம பாகத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபை பொருட்கள் எல்லாம் வாங்கி வைத்து அழகு பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி அப்பா இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையும் மேலே இருக்கணும் ஆண்டவரே. தாளை அல்ல, அவங்க கை கொடுக்கிற கையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட கைகளாய் மாறுவதாக ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களிலேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஆபத்தில்லாத மாதமாய் ஆண்டவரே, வியாதி இல்லாத ஒரு மாதமாய், சஞ்சலங்கள் இல்லாத ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவையில்லாத பணங்கள் எங்க பிள்ளைகளுக்கு செலவழிக்க கூடாது ராஜா. இந்த மாதம் இந்த கிளைமேட்னால எந்த பாதிப்பும் வரக்கூடாது ராஜா. பறந்து காக்கிற பட்சியை போல எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ, இந்த திருச்சபையில இருக்கிற அந்த பிரசன்னம் அவங்க கூடி இருக்கிற அந்த வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர்களை சந்திக்கிறதற்காக நன்றி. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. God